அனைவருக்கும் வணக்கம். 7 புள்ளி கோலம், நேர்புள்ளி ஒரு புள்ளியில் நிறுத்தணும். இந்த கோலத்து கூட இன்றைக்கி நான் ஒரு இடத்துல ஒரு வாசகம் ஒன்று படித்தேங்க. அது கவிதைன்னு சொல்லலாம், வாசகம்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அது யார் எழுதின கவிதையோ தெரியலை. நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். கணவன் பாலெனில் அதில் கலக்கப்படும் தண்ணீரை போல் இருந்திட வேண்டும் மனைவி. பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கில்லை. பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கில்லை. தண்ணீரை கலந்த பாலை அடுப்பில் வைக்கையில் தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்ல அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீரை தெளிக்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடமே திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை எனில் பால் பொங்கி ஊற்றி அடுப்பையே அணைத்துவிடும். கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும். ஆமாங்க, விட்டு கொடுக்காத கணவன் அமைஞ்சிட்டா அந்த பெண் கணவனை விட்டு கொடுக்க மாட்டா. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.